வணக்கம். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா BA 4201. இது MBA ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ் பேப்பர் எழுதுவாங்கல்ல, இந்த பேப்பரோட டாபிக்ஸ் பார்க்குறோம். ஆல்ரெடி சிலபஸ் நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 5 யூனிட்ஸில் தேர்ட் யூனிட்டாக கேம் தியரின்னு ஒரு டாபிக் இருக்கும். இந்த கேம் தியரி இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் ஃபார் டிசிஷன் மேக்கிங்னு ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ இந்த பேப்பரில் இது ப்ராப்ளம் பேப்பர் தான், ஈஸியான பேப்பர் தான். இன்றைக்கி கிளாஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ டெய்லி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வைஸ் நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்லாம் கோட் பண்ணுறோமோ அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக ஒரு தடவை பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கேம் தியரி இந்த டாபிக் ஏன் சூஸ் பண்ணோன்னா, இந்த டாப்பிக்கில் மொத்தமே 5 கண்டென்ட்டில் தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 5 கண்டென்ட்டுமே நம்ம 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பார்த்தாலே ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹெவியாக இருக்குமா, ஃபார்முலாஸ் இருக்குமாலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது ஜஸ்ட் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த யூனிட்டில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் யாராலும் அட்டன் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் MBA ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒரு கொஷின் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேம் தியரி, அதோட இன்ட்ரோடக்ஷன் என்னென்னு பார்த்துக்கலாம். வான் நியூமன் இன்ட்ரடியூஸ் த தியரி ஆஃப் கேம்ஸ் இன் 1928. இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் கேம் தியரி. ஸோ கேம் தியரிங்கிற கான்செப்டை ஸ்டார்ட் பண்ண ஒரு மேத்தமெட்டிஷியன் பார்த்தீங்கன்னா வான் நியூமன், ஃபாதர் ஆஃப் கேம் தியரின்னு சொல்லியிருக்காங்க. கேம் தியரி அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் பார்க்கலாம். கேம் இஸ் a situation of competition and a conflict in which 2 or more participants involved. நார்மலாக நம்ம கேம் தான் எப்படி சொல்லுவோமோ அதை தான் எழுதியிருக்கோம். காம்படிஷன் அண்ட் கான்ஃப்ளிக்ட் இன் விச் 2 or more participants. ஸோ மினிமம் 2 and more than இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் ஒரு சுச்சுவேஷனை தான் கேம் சொல்லுவோம். thus it requires decision making in competition to gain profit in game and become winner. ஸோ கெயின் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர் நம்ம சொல்கிறது. இது கூட நமக்கு சில சமயம் 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. டிஃபைன் கேம் தியரி, எக்ஸ்பிளைன் கேம் தியரி அப்படி கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நம்ம இந்த டெஃபினிஷன் எழுதுறதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கும். அண்ட் கேம் தியரியில் பேசிக்காக நம்ம சில நோட்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நோட்டேஷன்ஸ்லாம் என்னென்ன, அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்க்க போகிற எல்லாமே 2 மார்க் கொஷினில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்பாங்க. கேம்னா என்னென்னா, எ காம்படிட்டிவ் சிச்சுவேஷன் இஸ் கால் எ கேம். அவ்வளோதான், சிம்பிள் 1 லைன் தான். 2 மார்க் கொஷினில் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஆக்சுவலி கேம்னா என்னங்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கம் தெரியும், பட் அது எப்படி எழுதணுங்கிறது மட்டும்தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். கேம்ஸ் கொடுத்தாச்சு. அப்போ அடுத்து பிளேயர். எவ்ரி பார்ட்டிசிபெண்ட் ஆர் competitor playing a game is called a player. Each participant or competitor playing a game is called a player. அடுத்து ஸ்ட்ராட்டஜிங்கிறது முக்கியமாக நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. செட் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் பிளேயர் பை விச் பிளேயர் டிசைட்ஸ் த கேம் பிளான். இட் இஸ் ஆஃப் த ஃபாலோயிங் 2 டைப்ஸ். இதை 2 டைப்பில் பிரிக்கிறாங்க, பியூர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜின்னு. நமக்கு ப்ராப்ளத்தில் இந்த 2 கேட்டகரிலையும் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ராட்டஜினா என்ன, அதோட டைப்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். பியூர் ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தி பிளேயர்ஸ் செலக்ட் த கேம் ஸ்ட்ராட்டஜி ஈச் டைம் தென் இட்ஸ் கால் பியூர் ஸ்ட்ராட்டஜி. மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜினா த பிளேயர்ஸ் யூஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வித் சம் ஃபிக்ஸட் ப்ராபபிலிட்டிஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே பாருங்கள், த கேம் ஸ்ட்ராட்டஜி ஈச் டைம், ஒவ்வொரு தடவையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஃபிக்ஸடாக தான் இருக்கும். தென் ஹீ செட் டு பி யூஸ் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்துருக்கணும். சில சமயம் நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் டிஃபைன் பியூர் ஸ்ட்ராட்டஜி, டிஃபைன் மிக்ஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படி கேட்கலாம். இல்லை டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டைப்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா நம்ம இப்போ ஃபுல்லாக பார்த்தது எல்லாமே எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து 2-person zero-sum games. When there are 2 competitors playing a game, it is called 2-person game. So 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறது 2-person game சொல்லுது. When the algebraic sum of gains and losses of all players is 0, then the game is called zero-sum game. Profit and loss both are all நமக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது அப்படின்னா, of all players is 0, then the game is called zero-sum game. அடுத்து சேடல் பாயிண்ட். இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின் அண்ட் இதுதான் நம்ம ப்ராப்ளத்தில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எ சேடல் பாயிண்ட் ஆஃப் எ பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப் எ கேம் இஸ் தட் பொசிஷன் இன் த பே ஆஃப் மேட்ரிக்ஸ் வேர் த மேக்ஸிமம் ஆஃப் ரோ மினிமா கோயின்சைட்ஸ் வித் த மினிமம் ஆஃப் காலம் மேக்ஸிமா.
எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். சடல் பாயிண்ட் டெஃபினிஷன், எ சடல் பாயிண்ட் இஸ் ஏ ஃப்ரீ ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ நீங்கள் கேமில் என்னென்ன டேட்டாஸ் வருதோ அதை மேட்ரிக்ஸாக நம்ம கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப் எ கேம் இஸ் த பொசிஷன் ஆஃப் தி பே ஆஃப் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸில் எந்த பொசிஷனை சூஸ் பண்ணணும்னா வேர் த மேக்ஸிமம் ஆஃப் த ரோ மினிமம், ரோ வைஸ் மினிமம் வேல்யூ பார்த்து அதில் மேக்ஸிமம் வேல்யூ கோயின்சைட்ஸ். அது எதோட கோயின்சைட் ஆகுன்னு பாருங்கள், வித் த மினிமம் ஆஃப் தி காலம் மேக்ஸிமம். காலம் வைஸ் மேக்ஸிமம் பார்த்து அதில் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணுறதோட கோயின்சைட் ஆகும். இது உங்களுக்கு ரோவில் மினிமம் பார்த்து மேக்ஸிமம் பார்க்கணும், காலமில் மேக்ஸிமம் பார்த்து மினிமம் பார்க்கணும், அவ்வளோதான். இது நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ப்ராப்ளம் பார்த்துட்டு நீங்கள் இந்த டெஃபினிஷன் பாருங்கள், உங்களுக்கு இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா தெரியும். இந்த கொஷின் ரிப்பீட்டட் 2 மார்க் கொஷின். அடுத்து மேக்ஸிமம் பிரின்சிபல் அப்படின்னா என்னென்னா, த மேக்ஸிமம் ஆஃப் த மினிமம் கெயின்ஸ் இஸ் நோன் அஸ் மேக்ஸிமம் வேல்யூ அண்ட் த கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட்டிவ் இஸ் கால்ட் as மேக்ஸிமம் ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி மேக்ஸிமத்தில் மினிமமில் மேக்ஸிமம் அப்படி சொன்ன மாதிரி அடுத்து மினிமேக்ஸ் பிரின்சிபல் சொல்லுவாங்க. த மினிமம் ஆஃப் மேக்ஸிமம் லூசர்ஸ் இஸ் நோன் அஸ் த மினிமேக்ஸ் வேல்யூ அண்ட் த கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட்டிவ் இஸ் கால்ட் அஸ் மினிமேக்ஸ் ஸ்ட்ராட்டஜி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேர் தான் மேக்ஸிமத்தில் மினிமம், அவ்வளோதான். அடுத்து வேல்யூ ஆஃப் த கேம். ஸோ ஓவரால் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே வேல்யூ ஆஃப் த கேம் சொல்லுவாங்க. த பே ஆஃப் அட் த சடல் பாயிண்ட் இஸ் கால் த வேல்யூ ஆஃப் த கேம். ஸோ நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க இல்லை ஒரு கேம் தியரி ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து உங்களால் சடல் பாயிண்ட் கேல்குலேஷன் பார்க்க தெரியணும். சடல் பாயிண்ட் பார்க்குறது தான் வேல்யூ ஆஃப் த கேம் சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமின் ஆர் மினிமின் வேல்யூஸ் ஆஃப் தி கேம். ஸோ மேக்ஸிமினிமம் பார்க்குறதும் மினிமேக்ஸிமம் பார்க்குறதும் ஈக்குவலாக இருக்கிறது தான் வேல்யூ ஆஃப் தி கேம்னு நம்ம சொல்லுவோம். இதோட கேல்குலேஷன் எப்படி பார்க்குறதுன்னு ஃபர்ஸ்ட் டைப் மட்டும் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்கலாம். மொத்தம் 5 டைப்பில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் பியூர் ஸ்ட்ராட்டஜி, சடல் பாயிண்ட் கேல்குலேஷன். இது ஸ்டெப் 1 பாருங்கள். ஃபைண்ட் minimum value in each row and write it at the end of the each row. So row wise minimum value choose பண்ணி எழுதிக்கணும். அது step 1. row wise minimum value. Step 2. Find maximum value in each column and write it at the end of each column. Column wise, column-னா நம்ம இந்த ஆர்டரில் எடுப்போமா, column wise maximum value choose பண்ணிக்கணும். Step 3. Select the largest element in row minima and enclose it in the circle. So row minima value என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி select the lowest element in column maximum. Already columnல நம்ம maximum value தான் choose பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நம்ம வந்து மினிமம் வேல்யூ அதாவது லோயஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸ்டெப் 3ல். இந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் என்க்ளோஸ் இட் அஸ் அண்ட் ரெக்டாங்கிள். ஸோ அதை ஒரு நோட்டேஷனாக நீ நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டெப் 4. ஃபைண்ட் த எலமெண்ட் விச் இஸ் சேம் சர்க்கிள் அண்ட் ரெக்டாங்கிள் ஆர் மார்க் பொசிஷன் ஆஃப் சச் எலமெண்ட் இஸ் மேட்ரிக்ஸ் பை ஸ்டார். It is saddle point which represents the value of the game. ஸோ நம்ம நோட் பண்ணுற அந்த ஸ்டாருங்கிறது தான் saddle பாயிண்ட்டாக கோட் பண்ணுவோம். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சராக இருக்கும் கிவன் மேட்ரிக்ஸ் ஆர் கிவன் கேமுக்கு நம்ம பார்க்குற மாதிரி. ஸ்டெப் 1 ரோ வைஸ் மினிமம் வேல்யூ, ஸ்டெப் 2 காலம் வைஸ் மேக்ஸிமம் வேல்யூ, ஸ்டெப் 3ல் ஆல்டர்னேட்டாக நம்ம சூஸ் பண்ணணும், ஸ்டெப் 4ல் 2 கோயின்சைட் ஆகிற வேல்யூவை தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான். இப்போ இதுக்கு ஏற்றபடி நம்ம ஒரு 1 or 2 ப்ராப்ளம் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக ஐடியா கிடைக்கும். Solve the following 2-person game whose payoff matrix is given by. அவங்களே இந்த மேட்ரிக்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. பிளேயர் ஏ பிளேயர் பி 2 பேர் விளையாடுறாங்க, அதனால தான் அவங்க கொடுத்துருக்காங்க 2-person கேம்ஸ். மேக்ஸிமம் எல்லா ப்ராப்ளமே நமக்கு நம்ம பேப்பரில் இந்த பேட்டர்னில் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் பண்ணிக்க வேணாம். நமக்கு பேசிக்காக இந்த ரிசல்ட்ஸ் தான் கேட்பாங்க. பிளேயர் ஏ பிளேயர் பி, பிளேயர் ஏல பார்த்தீங்கன்னா A1 A2 A3 3 பேர் இருக்காங்க. பிளேயர் பியில் பார்த்தீங்கன்னா B1 B2 B3 அவங்களோட டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து நீங்கள் வேல்யூ ஆஃப் த கேம் நம்ம சூஸ் பண்ணணும். தட் இஸ் சடல் பாயிண்ட் நம்ம பார்க்கணும். அப்படி எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். 4 ஸ்டெப் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 4 ஸ்டெப்பையும் சேர்த்து ஒரே கேல்குலேஷனில் பார்த்துலாம். நீங்கள் 2 ப்ராப்ளம் தரவாக கவனிங்க, ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. அடுத்து நம்ம ஸ்டெப் 1 என்ன சொன்னோம், ரோ வைஸ் மினிமம் வேல்யூன்னு சொன்னோம். ரோனா இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, அது ஞாபகம் இருக்கட்டும். ஸோ ரோ கரெக்டாக தெரிஞ்சிருந்துருக்கணும். ரோவில் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 1 3 1 இருக்குது. ஸோ மினிமம் வேல்யூனா 1. செகண்ட் ரோவில் பாருங்கள் 0 -4 -3. எப்பயுமே 0 விட நெகட்டிவில் இருக்கிறது தான் லீஸ்ட் வேல்யூவாக நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த ரோவில் லீஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா -4. தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 1 5 -1. லீஸ்ட் வேல்யூ இருந்தால் லீஸ்ட் வேல்யூ தான் நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் வேல்யூ இருந்தால் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ ரோ வைஸ் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து
காலம் வைஸ் மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப் அதுதானே நம்ம எழுதியிருக்கோம். காலம்னா B1 B2 B3 இவங்கள காலம் வைஸ் நம்ம சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் காலத்தில் 1 0 1 இதில் மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1. அடுத்து 3 - 4 5 இதில் மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 5. அடுத்தது 1 - 3 - 1 இதில் மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருந்துருக்கணும். இந்த ஸ்டார்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு போட வேணாம், ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மினிமத்தில் மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணணும். ஸோ மினிமத்தில் மேக்ஸிமம் வேல்யூனா என்ன வந்திருக்கலாம்? 1 - 4 - 1 இது எல்லாமே மினிமம் வேல்யூ. இதில் நீங்கள் மேக்ஸிமம் வேல்யூன்னு சூஸ் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? மேக்ஸிமம் வேல்யூவாக நம்ம சூஸ் பண்ணுறப்ப 1 தான் வரும். 1 - 4 - 1 இதெல்லாம் நெகட்டிவ் ஆர்டர். இதை விட இது பெரிய வேல்யூ தான். எது பெரிய வேல்யூவோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மினிமமாக சூஸ் பண்ணதில் மேக்ஸிமம் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து மேக்ஸிமம் சூஸ் பண்ணதில் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணுங்கள். 1 5 1 இதில் மேக்ஸிமம் வேல்யூவாக நம்ம எடுத்துருக்குறோம். இதில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்? 1. அப்படி பார்த்தா இந்த 1ங்கிறது இந்த பொசிஷனாகவும் இருக்கலாம், இந்த பொசிஷனாகவும் இருக்கலாம். ரெண்டும் கோயின்சைட் ஆகணும், அவ்வளோதான். ஃபஸ்ட் ரோவில் 1 இருக்குது, ஃபஸ்ட்டு காலத்தில் 1 இருக்குது, தேர்ட் காலத்தில் 1 இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பொசிஷன் எடுத்துக்கலாம், இந்த பொசிஷன் எடுத்துக்கலாம். எந்த பொசிஷன்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்து சில ப்ராப்ளத்துலலாம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் வரும், சில ப்ராப்ளத்தில் 2 பாயிண்ட் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ரவுண்ட் ஆஃப். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். மினிமேக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஈக்குவல் டு 1. ஸோ சேடல் பாயிண்ட் வந்து 1. இது ரெண்டும் ஈக்குவலண்ட்டாக இருக்கிற வேல்யூவை தான் நம்ம சேடல் பாயிண்ட்டாக குடிக்கணும். கண்டிப்பாக ப்ராப்ளத்தில் ஒரு வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த எக்ஸிஸ்ட் ஆகிற வேல்யூவை கேல்குலேஷன் பார்க்குறது தான் நம்மளுடைய ஒர்க். ஹேன்ஸ் த வேல்யூ ஆஃப் தி கேம் இஸ் 1. அந்த 1 எங்கெங்கெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகிருக்குங்கிறத அந்த பொசிஷனை எழுதுனா நல்லாயிருக்கும். இப்போ 1 பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் A1 B1 இந்த ஆர்டருக்கும் இருக்குது. இந்த 1ம் இந்த 1ம் கோயின்சைட் ஆகணும். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா A1 B3 நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பொசிஷனை மட்டும் எழுதிக்கும். த வேல்யூ ஆஃப் த கேம் இஸ் 1. பொசிஷன்ஸ் ஆர் A1 B1 ஆர் A1 B3. அவ்வளோதான், ப்ராப்ளம் முடிஞ்சது. இவ்வளோ தான். இதுதான் உங்களுக்கு கொஷின் பேப்பரில் கேட்பாங்க. ஸோ ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் தி கேம். பிளேயர் ஏ பிளேயர் பி 2 பிளேயர் தான் கேட்டுருக்காங்க. 2 பர்சன் கேம் தான் இது. பிளேயர் ஏக்கு பார்த்தீங்கன்னா A1 A2 A3, பிளேயர் பிக்கு பார்த்தீங்கன்னா B1 B2 B3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணலாம். நமக்கு 4 ஸ்டெப் தெரியும். ஸோ அந்த ஸ்டெப் வைஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். பிளேயர் ஏ பிளேயர் பி கோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரோ வைஸ் நம்ம என்ன பண்ணணும்? மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 5 20 இதில் மினிமம் வேல்யூ எது? 5 தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. செகண்ட் ரோவில் 65 50 40 இதில் மினிமம் வேல்யூ எது? 40 கோட் பண்ணிக்கோங்க. 55 20 30 இதில் மினிமம் வேல்யூ எது? 20 கோட் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை ரோ கொடுக்குறாங்களோ அத்தனை ரோலையும் மினிமம் வேல்யூவை சைடில் கோட் பண்ணிக்கோங்க. 3/3 தான் கொடுப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது. 4/4 5/5 மேட்ரிக்ஸ் கூட சில சமயம் கொடுப்பாங்க. ப்ராப்ளம் லெங்க்த்தியாக கொடுக்கணும், கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறப்பெல்லாம் கொஞ்சம் பெரிய மேட்ரிக்ஸ் கூட கொடுக்கலாம். நமக்கு மெத்தட் இது தான். ஸோ மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதே மெத்தடை எந்த மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ரோ வைஸ் முடிஞ்சது. அடுத்த காலம் வைஸ் நம்ம என்ன பண்ணணும்? மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 10 65 55 இதில் மேக்ஸிமம் வேல்யூ ஃபஸ்ட் காலத்தில் 65. அடுத்து 5 50 20 ஸோ 50. அடுத்து 20 40 30 இதில் மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 40 எடுத்து எழுதிக்கோங்க. முடிஞ்சது. அடுத்து மினிமத்தில் மேக்ஸிமம் சூஸ் பண்ணணும். மேக்ஸிமம்னா 40. மேக்ஸிமத்தில் மினிமம் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மேக்ஸிமம் வேல்யூவில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த 40. இந்த 40ம் கோயின்சைட் ஆகிற பொசிஷன் இது தானே. அப்போ இதில் ஸ்டார் கொடுக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பென்சில் வச்சு மார்க் பண்ணி பாருங்கள். இதுக்கு நேரம் மினிமமில் மேக்ஸிமம், மேக்ஸிமமில் மினிமம் சூஸ் பண்ணி. Minimax equal to maximum equal to 40. This is our saddle point. Hence the value of the game is 40. 40ங்கிறது எங்கே எக்ஸிஸ்ட் ஆகுது? A2 ரோவில் B3 காலமில் இருக்குது. அப்போ A2 B3 அந்த பொசிஷன் எழுதுனா நல்லாயிருக்கும். இந்த கொஸ்டின் உங்களுக்கு பார்ட் பியில் கேட்பாங்க. ஸோ பார்ட் பியில் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ரோ மினிமா காலம் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், டைரெக்டாக ஆன்சர் கிடைச்சிடும். இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சால்வ் த ஃபாலோயிங் கேம் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஹூஸ் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆர் கிவன் பிலோ. பிளேயர் ஏ பிளேயர் பி கொடுத்துருக்காங்க. பிளேயர் ஏ இப்போ மேலே கொடுத்துருக்காங்க A1 A2 A3 3 காலம்ஸாக கொடுத்துருக்காங்க. பிளேயர் பி ரோ வைஸ் கொடுத்துருக்காங்க B1 B2. நமக்கு எப்படி கொடுத்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஜஸ்ட் அதை நோட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா 2 rows and 3 columns 2/3 மேட்ரிக்ஸில் இருக்குது. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா சொல்யூஷன் பாருங்கள். பிளேயர் ஏ பிளேயர் பி A1 A2 A3 B1 எழுதிக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச மெத்தடு ரோ வைஸ் மினிமம் வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் மினிமம் வேல்யூ எது? -1 2 -2 இதில் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா -2 எழுதியாச்சு. எப்பயுமே
பாசிட்டிவை விட நெகட்டிவ் வேல்யூ லெஸ் தானாக இருக்கும். நெகட்டிவில் எது கிரேட்டஸ்ட்டோ அதுதான் லீஸ்ட் வேல்யூவாக நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ -2. செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 6 4 -6ங்கிறப்ப -6. ஸோ ரோ வைஸ் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணியாச்சு. அடுத்து காலம் வைஸ் மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? காலமில் மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலத்துக்கு 6, செகண்ட் காலத்துக்கு 4, தேர்டு காலத்தில் நம்ம மேக்ஸிமம் வேல்யூ தான் சூஸ் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம்? -2 எழுதியாச்சு. அடுத்து மினிமத்தில் மேக்ஸிமம். ஸோ மேக்ஸிமம்னா -2, மேக்ஸிமத்தில் மினிமம், மேக்ஸிமமில் மினிமம் வேல்யூனா -2. இது ரெண்டு கோயின்சைட் ஆகிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் தான், இந்த ஸ்டார் போட்டு. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் மினிமம் வேல்யூ -2, மினிமேக்ஸ் மேக்ஸிமத்தில் மினிமம் வேல்யூ அப்படின்னாலும் -2. therefore the saddle point is -2. hence the value of the game b equivalent to -2. -2ஓட பொசிஷன் பார்த்தீங்கன்னா B1 row A3 column. ஸோ B1 A3 அவ்வளோதான். இந்த மாதிரி ப்ராப்ளம் இவ்வளோ தான் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2 or 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. இதுதான் கேம் தியரியில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் இன்றைக்கி பார்த்த இந்த 3 ப்ராப்ளம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapazhi@gmail.com மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.